பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்டு பெறலாம். சகாதேவன், தற்போது வேளாங்கண்ணி பெருவிழாவிற்காக என்ன விதமான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு? உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா இன்று மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அந்த கொடியை புனிதம் செய்து பேராலய கோபுரத்தில் ஏற்ற இருக்கிறார். குறிப்பாக ஆரிய நாட்டு தெரு, கடற்கரை சாலை என கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி அளவில் அந்த கொடி ஊர்வலமானது தொடங்கி சரியாக 6 மணிக்கு பேராலய கோபுரத்தில் கொடியானது ஏற்றப்பட இருக்கிறது. திருவிழாவில் முக்கியமாக கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பொதுமக்கள் பக்தர்களுடைய மும்மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய கூட்டமும் அதிகரித்து காணப்படுவதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 4 மாவட்ட எஸ்பிக்கள் அனைத்து சாலைகளிலும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேராலயத்தில் அதிக அளவிலான பக்தர்கள் திரண்டு வருவதால் இந்த அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் தயாராக இருக்கிறது. குறிப்பாக பொது சுகாதாரத்துறை சார்பாக பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் பேராலயம் மற்றும் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6 மணிக்கு அந்த கொடி ஊர்வலம், கொடியேற்றும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளிலும் குழுமி இருப்பதால் வேளாங்கண்ணி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.